அதாவது நடிக்கிறது ரொம்ப பிடிக்கணும்னு சொல்றீங்க. அந்த ஆக்டிங்குள்ள போவீங்களா? இல்ல அரசியலுக்குள்ள போவீங்களா? இல்லம்மா நிறைய பேர் வந்து இந்த ஹெல்ப் பண்றத வச்சு வந்து எல்லாருமே கேக்குறாங்க. கீழ கமெண்ட் கூட வந்து இவன் போஸ்டிங்காண்டி தான் பண்றான்னு நமக்கு ஹேட்டர்ஸ் இருப்பாங்க பாத்தியா? ஓ! அவங்க இந்த மாரி கமெண்ட் பண்ணி நான் பார்த்திருக்கேன். ம். ஆனா என்னோட ஃபாலோவர்ஸ், என் ஃபேன்ஸ் எனக்கு ஒரு சப்போர்ட் பண்ணுவாங்க பாத்தியா? அவங்கலாம் வந்து நீங்க வந்து அரசியல்ல வந்து நின்னு பண்ணுங்கண்ணேன்னு கேட்காங்க. அன்னைக்கு திருப்பூர்ல இருந்து ஒரு பையன் வந்தது பார்த்திருப்பியா? வீடியோ பார்த்தியா? திருப்பூர்ல இருந்து என்னைய பார்க்கறதுக்காண்டி வந்திருக்கான். திருப்பூர்ல இருந்து எவ்வளவு தூரம் உனக்கு தெரியுமா? எவ்வளவு தூரம்? நான் போனது கிடையாது. அந்த பையன் என்ன சொன்னான்னா 6 ஹவர்ஸ்ன்னு சொன்னான். ம். மதுரைக்கு ஒரு 3 மணி நேரம், மதுரையில இருந்து ஒரு 3 மணி நேரம்ண்ணே அப்படின்னு சொன்னான். நான் வந்து லஞ்சுக்கு 12 மணிக்கு மத்தியானம் டைம் போவேன். கரெக்டா அந்த டைம் போயிருக்கேன். அந்த தம்பி கரெக்டா வந்து 1 1/2 மணி நேரம் உட்கார்ந்திருக்கான். நான் மத்தியானம் லஞ்ச் போனா 1 1/2 மணி நேரம் கழிச்சு தான் வருவேன். அந்த பிரேக் எடுத்துப்பேன். ஒரு 1 1/2 மணி நேரம். நான் காலைல சீக்கிரம் கடை திறந்துருவேனா, மத்தியானம் 1 1/2 மணி நேரம் பிரேக் எடுத்துருவேன். கரெக்டா நான் போற டைம் கரெக்டா அந்த பையன் வந்துட்டான். ஓகே, ஓகே. வந்து வாசல்ல உட்கார்ந்திருந்திருக்கான். ஒரு 2 மணி நேரம் கிட்ட நின்றுப்பான். 1 1/2 மணி நேரம் நான் பிரேக் எடுப்பேன்னு சொன்னா, ஒரு 2 மணி நேரம் கிட்ட வாசல்ல உட்கார்ந்திருக்கான். ம். வந்ததுக்கு அப்புறம் கொஞ்சம் கஷ்டமாச்சு. அவன் அங்கிருந்து வந்திருக்கான். கரெக்டா நம்ம வெளிய போற டைம் பார்த்து வந்திருக்கான். நம்மளுக்கு ஃபோன்ல அப்படின்ட்டு கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அவன்கிட்ட கேட்டேன், "ஏன் தம்பி வந்தா உங்களை பார்க்கணும்னு ஆசைண்ணே. 4 மாசமா நான் வரணும்னு ஆசைப்பட்டேன். இப்பதான் நான் ஃப்ரீயா இருந்தேன். அங்க ஒரு ஜூஸ் கடையில ஒர்க் பண்றேன் திருப்பூர்ல. எங்க சொந்தக்காரங்க கடையில தான். லீவு கேட்டு நீ கண்டிப்பா வந்தேன். நீங்க நிறைய ஹெல்ப் பண்றீங்க. ஆனா நீங்க போஸ்டிங்ல இருந்து ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசைண்ணே. அதை சொல்றதுக்காண்டியே வந்தேன்னு சொன்னான். இந்த மாதிரி பசங்க எல்லாம் கரெக்ட் வந்து தானே? அந்த பசங்க எல்லாருமே இதுதான் ஆசைப்படுறாங்க. என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் விஜய் அண்ணனுக்கு அப்புறம் உங்களை நாங்க விஜய் மாதிரி பாக்குறோம். விஜய் அண்ணன் வந்து நிறைய ஹெல்ப் பண்ணுவாங்க. அவருக்கு அப்புறம் நான் உங்களை பாக்குறோம். அவரை பிடிக்கிற அளவுக்கு உங்களை பிடிக்கும். ஆனா நீங்க விஜய் சார் எப்படி அரசியலுக்கு வாங்க வாங்கன்னு சொன்ன மாதிரி நீங்க அவருக்கு இதுல ஏதாவது ஒரு பொசிஷன் சாரு அண்ணா வந்து எல்லாருக்குமே ஒரு போஸ்டிங் கொடுப்பாங்க. நீங்களும் ஒரு போஸ்டிங் அப்படியே எடுத்து பண்ணுங்க. நாங்க ஆசைப்படுறோம்னு ஃபேன்ஸ் ஆசைப்படுறாங்க. ஓகே, ஓகே. ம். கண்டிப்பா அதான் உண்மை. நீங்க வந்து நார்மலா பண்ணா, அது வந்து உங்களுக்கு பிரச்சனையா வருதுன்னா, ரொம்ப அப்ப நீங்க பிரச்சனையா வருது. ஆமா, சாரி. நார்மலா பண்ணா நீ சொல்றது கரெக்ட் பிரச்சனையா தான். நான் வருதுன்னா, நீங்க பிரச்சனையா தான் வருது. அரசியலுக்குள்ள போயிட்டு இந்த உதவிகள்லாம் பண்ணீங்கன்னா, எந்த பிரச்சனையும் வராது தானே? ஆனா எனக்கு அதுல ஈடுபாடு இல்லம்மா. முயற்சி பண்ணிட்டே இருப்போம். அது எப்போ சக்சஸ் ஆகும். உனக்குன்னு ஒரு எய்ம் இருக்கும்ல. நீ வந்து அதுக்கு நோக்கி கண்டிப்பா. போயிட்டே இருப்ப. ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருப்ப. அதே மாதிரி நானும் ஹார்ட் ஒர்க் பண்ணிட்டே இருக்கேன். என்னைக்கா ஒரு நாள் பலன் கிடைக்கும்ட்டு போராடிக்கிட்டே இருக்கேன். இந்த மாரியே எல்லாருக்குமே ஹெல்ப் பண்ணுங்க. ம். நீங்க ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பீங்க. கண்டிப்பா உங்களுக்கு நல்லதே நடக்கும். கண்டிப்பா, கண்டிப்பாம்மா. முடிச்சுக்கலாமா? ஓகேண்ணா. ம். தேங்க்யூம்மா. தேங்க்யூண்ணா.